ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான் சிறப்பு சமையல். இன்றைக்கி வெஜிடபிள் வித் எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 4 எக் எடுத்து வச்சுருக்கேன், 2 கேரட்டு, 10 பீன்ஸ், கொஞ்சம் முட்டைக்கோஸ், 1 குடமிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு. நான் இன்றைக்கி வந்துட்டு வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நூடுல்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸை பாயில் பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அந்த தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸ் பாரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நூடுல்ஸ் பாரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஹாஃப் குக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வெந்து வரும். இப்போது தண்ணி பத்தலை, அதனால நான் சைடில் கெட்டிலில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். பச்சை தண்ணி சேர்க்காதீங்க, தண்ணி பத்தலைன்னா தண்ணி சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 8 மினிட்ஸ் பக்கமாக ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா 2ஆக பிரியணும். இப்போ வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு கொட்டிட்டு அது மேலே கூல் வாட்டர் எடுத்து அது மேலே போர் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா எடுத்தோன்னா அதோட வளவளப்பு தன்மையெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி நல்லா நூடுல்ஸ் பொழு பொழுன்னு கிடைக்கும். இதை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கத்தி கத்தியாக நூடுல்ஸ்க்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது அதோட அப்பியரன்ஸே ரொம்ப அழகாக இருக்கும். பீன்ஸை இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணோன்னு இப்படி வந்துடும். கேரட்டை கிரேட்டரில் போட்டு துருவி வச்சுருக்கோம். கேப்சிகம் இந்த மாதிரி கத்தி கத்தியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு துருவி எடுத்து வச்சுருக்குறோம். ஆல்ரெடி நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இதுக்கு தேவையான எக் ஸ்க்ராம்பிள் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் முட்டையை இந்த மாதிரி பொறுமையாக உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபோர்க்கு வச்சு ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அது கூடவே இந்த முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த உப்பு முட்டையோட எல்லா சைட்ஸ்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். ஒரு கொலகொலப்பு தன்மை இதில் இருக்கும் போதே அந்த ஃபோர்க்கை எடுத்துகிட்டு ஒரு கரண்டியை வச்சு பொறுமையாக கலரணும். இந்த மாதிரி கலரும்போது ஸ்க்ராம்பிள் வந்து நல்லா பெருசு பெருசாக கிடைக்கும். இல்லைன்னா ஃபோர்க் வச்சு கலரணுன்னா பொடுசு பொடுசாகிடும். அது நூடுல்ஸில் பார்க்கும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும்போது தான் அதோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து சைடில் வச்சுட்டு இப்போது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் நல்ல அகலமான கடாய் வச்சுருக்கோம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிள், அதனால் அதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கணும். வதக்கிட்டு அது கூடவே கேரட் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கலரிக்கணும். அடுத்தடுத்து வெஜிடபிள்ஸை சேர்க்கணும். ஹையில் வச்சே குக் பண்ணணும். சிம்மில் பண்ணோன்னா காய் வந்து சலசலன்னு போயிடும். அதனால் ஹையில் வச்சு குக் பண்ணணும். இப்போது குடமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு வெஜிடபிள் சேர்க்குறதுக்கும் ஃபியூ செகண்ட்ஸ் இருந்தால் போதும். அடுத்தடுத்த வெஜிடபிள்ஸ் சேர்த்து இந்த மாதிரி கலரிட்டு ஒரு 3 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆயிரும். இப்போது சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறோம். அப்புறம் சோயா சாஸ் 1 ஸ்பூன், எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த சாஸ் எல்லாமே இந்த காய் கூட மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கிற எக்கு ஆட் பண்ணிக்கலாம். எக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கூல் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸையும் எடுத்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா ஆறி இந்த மாதிரி உதிர் உதிராக இருக்குது. இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 கரண்டியை வச்சு பொறுமையாக தூக்கி போட்டு ஒரு கரண்டியை வச்சு தள்ளி இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நூடுல்ஸ், வெஜிடபிள்ஸ், எக் ஸ்க்ராம்பிள் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலரிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சாஸ்லாம் சேர்த்துருக்கோம், சில்லி சாஸ், அதனால் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவாக சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் சேர்க்கலை. இப்போது நம்மளோட வெஜிடபிள் வித் எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நூடுல்ஸ் வந்து அடிக்கடி கொடுக்கக்கூடாது. ஒன்ஸ் இன் அ வைல் எப்போயாவது கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்மளோட நூடுல்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.